மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையில் நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, வீட்டில் ஏசுநாதன் சிலுவையை மாட்டியிருக்கிறது, இது எல்லாமே விக்கிரக ஆராதனை. அடித்து சொல்கிறேன், வீட்டில் ஏசுநாதன் உங்கள் வீட்டில் ஒரு படம் தொங்குச்சுன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். ஆமாம், பைபிள் அப்படி ஒரு இடத்துல இல்லை, இருந்தால் எனக்கு வசனத்தை காட்டுங்க. பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னதை போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இதுவும் நம்ம உதிர்க்க வேண்டிய தூசிகள். தூசிலாம் இதெல்லாம் பயங்கரமான குப்பைகள். இந்த குப்பையோடலாம் இருந்தோம்னா நமக்கு டெட்டனஸ் வந்து செத்து போயிடுவோம், இன்ஃபெக்ட் ஆகி செத்தே போயிடுவோம். நம்முடைய ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், இன்ஃபெக்ட் ஆகி செத்து போயிடும். அப்போ காலில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாதுன்னா அது எவ்வளோ கேர் பண்ணி, இல்லைன்னா காலையே எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால் ஓடி போய் டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு எவ்வளோ பண்ணுறோம். அப்போ ஆத்துமாக்கள் இவ்வளோ இன்ஃபெக்ட் பண்ணுற இவ்வளோ கிருமிகள், வைரஸ் நம்ம பக்கத்தில் இருக்குதே. கொரோனாவுக்கு மட்டும் மாஸ்கை போட்டு சுற்றணுமே. அப்போ இதை கொரோனா சரீரத்தை தான் கொள்ளும், இது ஆத்மாவே கொன்று நரகத்துக்கு தூக்கிட்டு போயிருமே. அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வராதபடி எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அப்போ கம்ப்ளீட்டாக கொரோனா இப்போ கம்ப்ளீட்டாக எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி, கம்ப்ளீட்டாக இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் என்கிட்ட இல்லை பிரதர், இப்போ நல்லா இருக்கு, 100% ஏசப்பா கிருபையில் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி, இப்போ 100% ஏசப்பா கிருபையில் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த 40 நாட்களில் இதெல்லாம் உதிர்க்க வேண்டும். கரங்களை வைத்து கத்தனை மையப்படுதுங்க. அல்லேலூயா. சரி, இதை உதிர்க்கிறோம். இப்போ இந்த மரம் எல்லாத்தையும் ஊத்துடுச்சு, இப்போ நம்ம வாசத்தெல்லாம் ஊத்துடுச்சு. இப்போ பைபிள் சொல்லுது பழையவெல்லாம் ஒளிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாயிற்று. அப்போ இன்னொன்று புதுசாக உருவாகணும்ல, அதுதான் கீழே பார்க்குறோம் 22ஆம் வசனத்தில், ஆவின் கனியோ. இப்போ நமக்குள்ள என்னெல்லாம் உருவாகணும் பாருங்க. அன்பு உருவாகணும், சந்தோஷம் உருவாகணும், சமாதானம், எல்லாட்டையும் சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும், அதையெல்லாம் உதிர்க்க வேண்டும். இதையெல்லாம் தரித்து கொள்வதற்கு நாம் எடுக்கிற நாட்கள் இந்த 40 நாட்கள்.